ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஈஸியாக வர்றது சர்க்கரை நோய். அந்த சர்க்கரை நோயை ஈஸியாக குணப்படுறதுக்கு ஒரு எளிமையான டிப்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன். இது வீட்டு மருத்துவம் தான், எளிமையானது. இது பொருட்கள் கூட தேவைப்படாது. வீட்டில் இருக்க சிம்பிளான பொருளை வச்சு தான் நாங்கள் சொல்ல போகிறோம். இது ரொம்ப இயற்கையானது, எந்த வித சைடு எஃபெக்டும் கிடையாது. இப்போ சர்க்கரை நோய்களுக்கு நிறைய மருத்துவமனைக்கு சென்று நிறைய பல லட்சம் செலவு செஞ்சு இந்த நோயை குணப்படுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எல்லாமே ரிசல்ட் நெகட்டிவாக தான் கிடைக்கும். இது சிம்பிளானது, இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சர்க்கரை நோய் உங்களுக்கு சுத்தமாகவே இல்லாமல் போயிடும். நாங்கள் எங்கள் சேனலில் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கோம் சர்க்கரைக்கு. அதில் இதுவும் ஒரு டிப்ஸ். இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அது என்னன்னா, வர கொத்தமல்லி இருக்குல்ல, வர கொத்தமல்லி எல்லாருக்கும் தெரியும். அது வாங்கி வச்சுக்கோங்க. அதோட வெந்தயம், இது ரெண்டுமே நம்ம வீட்டில் இருக்கும். அதாவது கொத்தமல்லி 1/2 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க, வர கொத்தமல்லி 1/2 கிலோ, 1/4 கிலோ வெந்தயம், 1/2 கிலோ கொத்தமல்லிக்கு 1/4 கிலோ வெந்தயம். இப்போ ரெண்டையுமே தனித்தனியாக வறுத்து வச்சுருங்க. கொத்தமல்லியை முதல்ல வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெந்தயத்தையும் 1/4 கிலோ வெந்தயத்தையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது பொன்னிறமாக வறுக்கணும், ரொம்ப கருப்பிடிச்சு வறுக்கக்கூடாது. நன்கு பொன்னிறமாக வறுத்து இப்போ ரெண்டையுமே பொடி செஞ்சுருங்க. பொடி செஞ்சு தனித்தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த 2 பவுடரையுமே 2 தூள்களையுமே ஒன்று சேர்த்துருங்க. நல்லா ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொத்தமல்லி தூளும் வெந்தயத்தூளும் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆயிரும். இதை ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மருந்து ரெடி. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, 2 டம்ளர் தண்ணி எடுத்து அதில் 2 டீஸ்பூன் இந்த பொடியை சேர்த்துருங்க. அதாவது 2 டம்ளர் தண்ணியில் 2 டீஸ்பூன் பொடியை சேர்த்துது. இப்போ நல்லா காய்ச்சணும். இது எவ்வளோக்கு அப்படின்னா, ஒரு பாதியாக வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சிடணும். காய்ச்சினதுக்கப்புறம் அந்த மருந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மருந்தை எடுத்து வச்சுட்டு 3 வேளைக்கு சாப்பிட்ற போன 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம காய்ச்சறதுல ஒரு பகுதியே குடிங்க. அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குடிங்க. அதுக்கப்புறம் மதிய வேளையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மிச்சத்தை குடிங்க. அதே மாதிரி நைட்டு, இது மாதிரி 3 வேளைகளையும் நம்ம காய்ச்சின மருந்தை 3ஆக பிரித்து நம்ம குடிக்கணும். இதே மாதிரி குடிச்சு 1 மாதம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்க்கரை அறவே இருக்காது. எல்லாமே சர்க்கரை உங்களை விட்டு போயிருக்கும். நீங்கள் ஆனால் என்ன பண்ணணும்னா, இந்த மருந்து குடித்து கண்டிப்பாக சாப்பாடு இடைவேளை 1 மணி நேரம் இருக்கணும். தண்ணீரை தவிர வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. மற்ற எதுவுமே சாப்பிடக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மருந்துக்கும் சாப்பாட்டுக்கும் 1 மணி நேரம் இடைவேளை கண்டிப்பாக இருக்கணும். வேலை உணவு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நம்ம செய்யணும். இடையில தண்ணி வேணா குடிச்சுக்கலாம், தவிர மற்ற எந்த பொருட்களுமே சாப்பிடக்கூடாது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. அதே மாதிரி மருந்தை காய்ச்சிற விதமும் நான் சொன்ன மாதிரி 2 டம்ளர் தண்ணியில் 2 டீஸ்பூன் பொடியை போட்டு நல்லா காய்ச்சிடணும். ஒரு 1/2 டம்ளர் வர்ற வரைக்கும் காய்ச்சி வச்சுக்கிட்டு அதை 3ஆக பிரித்து காலை மதியம் நைட்டு அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை ஃபுல்லாகவே அழிச்சிரும். நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு ஆஸ்பத்திரியில் கூட நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்கள். இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சர்க்கரையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து சர்க்கரையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த இதிலே தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ சர்க்கரை இருந்துச்சு, சாப்பிட்டதுக்கப்புறம் எவ்வளோ சர்க்கரை இருந்துச்சுன்னு நீங்களாவே நல்ல ஒரு ரிசல்ட்டை இந்த மருந்து மூலம் காண்பீங்க. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.